ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாகவே இதை முழுவதுமாக நீ கேட்டு முடிச்சிட்டீனா உன் மனசுல பல நல்ல மாற்றங்கள் வரும். அதற்கு பிறகு நிம்மதியாக நீயும் தூங்குவ. காலையில கண்முழிச்சு பார்க்கும் போதே உனக்கான ஒரு சந்தோஷ செய்தியும் உன்னை தேடி வரும். இத்தனை நாட்களா எப்போ கிடைக்கும் எப்போ வரும் நீ எதிர்பார்த்து காத்திருந்த விஷயம் நாளையே உன் கைகளில் வந்து சேரும் என் செல்லமே. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ தூங்க தானே போற. எதுக்காக இப்போது தேவையில்லாமல் எல்லா பிரச்சனைகளையும் பற்றி சிந்தித்துக் கொண்டே இருக்கிறாய்? பிரச்சனைகளை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டீனா மேலும் மேலும் மீண்டும் மீண்டும் உன் வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். நீ அதை தீர்ப்பதற்கான வழிகளை பத்தி யோசிச்சினா அதை எப்படி சரி செய்வதற்கான வாய்ப்புகளை நான் உன் கண் முன்னால் காட்டுவேன் என் செல்லமே. இந்த உலகம் எப்பயுமே நீ நல்லது செய்யும் போது பார்க்கவே பார்க்காது. எவ்வளவு நன்மைகள் செஞ்சாலும் உன்னை கண்டுக்கவும் மாட்டாங்க. ஆனா நீ தெரியாம ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டாலும் உடனே இந்த உலகம் மொத்தமும் உன்னை கூடி நின்று விமர்சனம் செய்வதற்கு தயாராகி விடுவார்கள் என் செல்லமே. அதனால்தான் எக்காலத்திலும் எல்லளவு கூட நீ தவறு செய்யக்கூடாது. எதை செஞ்சாலும் யோசனை செஞ்சு செய்யின்னு சொல்றேன். உன்னை குறை சொல்லக்கூடிய பல பேருக்கு நீ உத்தமனாக வாழ்ந்து காட்டுவதை காட்டிலும் உன்னை நம்பக்கூடிய சில பேருக்கு நீ நல்லவனாக இருந்தால் போதும். ஏன்னா எல்லாருக்குமே நீ நல்லவன்னு நிரூபிக்க அவசியமும் இல்லை, அது முடியவும் முடியாத காரியம். ஓ மனசுக்கு உண்மையாக நீ வாழ்றது சரி, நீ செய்யறது சரின்னு சொல்லக்கூடிய மனிதர்களுக்கு நல்ல பிள்ளையாக நீ நினைச்சது போல வாழ்ந்து காட்டு. சுயநலம் நிறைந்த இந்த உலகத்துல நீ இறைவனை தவிர மற்றவர்களிடமிருந்து உண்மையான அன்பை எதிர்பார்ப்பது கொஞ்சம் தவறுதான் தங்கமே. ஏன்னா எல்லா மனிதர்களும் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடு தானே எல்லார்கிட்டையும் பழகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களிடம் போய் நீ எப்படி எந்த சுயநலமும் இல்லாத எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத உண்மையான அன்பை எதிர்கொள்ள முடியும்? யார் எந்த அளவுக்கு அன்பு செலுத்துகிறார்களோ அது அளவுக்கு லாபம் நினைச்சு விட்டுடு. யாருக்கும் உன்னை பிடிக்கலன்னு நீ நினைச்சா கூட பரவாயில்ல, எனக்கு நடிக்க தெரியல, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நினைச்சு உன் மனசுக்கு சமாதானம் சொல்லிக்கிட்டு உனக்கு பிடிச்ச மாதிரியே வாழ ஆரம்பி. ஏன்னா அதுதான் உண்மை. இந்த உலகத்துல எல்லாராலும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வாழ முடியாது. அப்படி வாழ்றவர்களும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தான் அர்த்தம். நீ அழுகும்போது முதல்ல ஆறுதல் சொல்ல வருவது யாரோ அவர் நிச்சயமாக உனக்கு பிடிச்சவங்களாக இருக்க மாட்டாங்க. உன்னை நேசித்த ஒரு நல்ல மனிதராகத்தான் இருப்பார். அப்படி நீ வருத்தப்படும் சமயத்திலும் நீ மனசுல கவலைகளை சுமந்துகிட்டு இருக்க சமயத்திலும் உன்னை நேசிக்க கூடிய உன் மேல அன்பு செலுத்தக்கூடிய ஒருவரை உனக்காக நான் அனுப்புவேன் என் செல்லமே. வாழ்க்கையில நீ வெறுக்கிறதுக்கு 1000 காரணங்கள் இருந்தாலும் நீ வாழ்வதற்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய குடும்பமும் உன்னை பெத்தவங்களும் நீ பெத்த பிள்ளைகளும் தான். நாளைக்கு எல்லாமே சரியாகிருன்ற நம்பிக்கையை மட்டும் உன் மனசுல சுமந்துகிட்டு இருந்தீனா நிச்சயம் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக எதிர்கொள்ளலாமின் செல்லமே. வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்கு எத்தனையோ பேர் தயாரா இருக்கலாம். ஒரு சிலருக்கு தைரியம் இருக்கலாம், ஒரு சிலருக்கு தைரியம் இல்லாமலும் இருக்கலாம். ஆனா இந்த தேவையில்லாத விஷயத்திற்கு தைரியத்தை வரவழைத்துக் கொள்வதை காட்டிலும் வாழ்ந்து காட்டுவதற்கு அந்த தைரியத்தை பயன்படுத்தலாம் அல்லவா? உன்னை ஒதுக்கக்கூடிய மனிதர்களிடத்திலும் வெறுக்கக்கூடிய மனிதர்கள் இடத்திலும் உன் வார்த்தையை மதிக்காத இடத்திலும் உன் செயல்கள் எல்லாம் போலி, நீ தவறுன்னு சொல்லக்கூடிய இடத்திலும் நீ யாருங்கிறத யாருக்கும் நிரூபிக்க அவசியம் இல்லை. அவர்கள் தானாகவே உன்னை புரிந்து கொள்ளும்படி உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி காட்டுறேன். உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தாலே அமைதியுடன் உனக்கான வாழ்வின் முன்னேற்றங்களை நான் கொடுப்பேன் என் செல்லமே. கூடிய விரைவிலேயே எல்லா மனிதர்களும் அண்ணாந்து பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில உயர்வையும் செழிப்பையும் சந்தோஷத்தையும் கொடுக்க போறேன். யார் உன்னை அவமரியாதை செய்து பேசினாலும் உடனே நீ கோபப்பட்டு ஆவேசம் அடைந்து அவர்களிடம் மறுத்து பேசி நான் செய்யலன்னு நிரூபிக்க நினைக்காதே. ஏன்னா நீ என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய மனநிலை அவர்களுக்கு இருக்காது. அவங்க தான் ஏற்கனவே நீ செஞ்சது தவறுன்னு உன்மேல் பழி போட்டு விட்டார்கள் அல்லவா? அதுக்கு பிறகு நீ என்ன பேசினாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனமோ ஒத்துக்கொள்ளக்கூடிய குணமோ அவர்களுக்கு வராது. நீ செஞ்சது சரி நீ நினைச்சினா உன் எண்ணம் போல வாழ்க்கையை வாழ்ந்து காட்டு. புரியாதவர்கள் தானாகவே புரிந்து கொள்ளும்படி நான் வழிகளை உருவாக்குவேன். நிச்சயம் நீ சந்தோஷமாய் வாழ்வாய். ஓம் சாய்ராம்.